மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. இதனுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளாக முதற்கட்டமாக நாம் பார்க்கக்கூடியது குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது உரையை தொடங்குவதற்காக அவருடைய மாளிகையிலிருந்து உரிய மரியாதையுடனும் பாரம்பரிய முறைப்படியும் சாரட் வண்டியில் வீரர்களின் புடைசூழ புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். आप देख सकते हैं इन तस्वीरों में विजय चौक से ये मुड़ता हुआ काफिला नए संसद भवन की तरफ। साथ ही उनके साथ सैन्य सचिव, उप सैन्य सचिव, भारत का लोकतंत्र जो कि विश्व का सबसे बड़ा लोकतंत्र और खासतौर से उसी लोकतंत्र के मंदिर की जब हम बात करते हैं नया संसद भवन, फिलहाल इन तस्वीरों में आप देख सकते हैं जो संविधान सदन है उसको भी। தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைகிறார். ரமேஷ்குமார், இப்ப கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தை தொடங்கி இருக்கிறதா குடியரசுத் தலைவர் அவர்களுடைய இந்த சாரட் வண்டி? அங்கு அவரை வரவேற்பதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? யார் அவரை வரவேற்க இருக்கிறார்கள்? என்னென்ன நிகழ்வுகள் அடுத்த கட்டமாக? அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட குடியரசுத் தலைவர் அவர்களுடைய அந்த கான்வாய் தற்போது நாடாளுமன்றத்தை அடைந்திருக்கிறது. புதிய நாடாளுமன்றத்தில் நடைபெறுகின்ற முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல புதிய நாடாளுமன்றத்தில் முதல் பட்ஜெட்டாக நாளைய தினம் இந்த இடைக்கால பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை புதிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி, அதே போல மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெகதீப் தன்கர், மத்திய அமைச்சர்கள், அதே போல மக்களவை மற்றும் மாநிலங்களவையினுடைய அவை முன்னவர்கள், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர்கள் பிரல்ஹாத் ஜோஷி, அர்ஜுன் ராம் மெஹ்வால் உள்ளிட்ட பலரும் வரவேற்று நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அழைத்து செல்வார்கள். இந்த பாரம்பரியப்படி தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படுகின்ற பட்ஜெட்டில் இடைக்கால பட்ஜெட்டாக மட்டுமே தாக்கல் செய்யப்படும். ஏனென்றால் நிதியாண்டு என்பது ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் புதிய அரசு அமைந்து பொறுப்பேற்பதற்கு ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் புதிய அரசு அமையும். புதிய அரசு அமைந்து விட்டாலும் கூட உடனடியாக அவர்களால் அதிகாரிகளை நியமித்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதிகாரியுடைய கருத்துக்களை கேட்டு பட்ஜெட்டை தயார் செய்ய முடியாது. எனவே இடைக்கால ஏற்பாடு, அதாவது 6 மாத காலத்திற்கான இடைக்கால ஏற்பாடாக இந்த இடைக்கால பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்படும். புதிய அரசு அமைந்த பிறகு அவர்களுடைய திட்டங்கள், கருத்துக்கள், கொள்கைகளுக்கு ஏற்றாறு போல ஒரு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் நாளை தினம் இடைக்கால பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடி சற்று முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்திலே உரையாற்றினார். அதில் ஒரு விஷயத்தை அவர் சூசகமாக சொல்லியிருக்கிறார். அதாவது முதல் கூட்டத்தொடரில் தான் நாடாளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடரில் வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஜனவரி 26 நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் பெண் சக்தியினுடைய அந்த வீரம் என்பது பறைசாற்றப்பட்டது. எனவே இன்றைக்கு குடியரசுத் தலைவர் உரையாற்றப் போகிறார். நாளைக்கு ஒரு பெண்ணான நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறார். இது பெண் சக்திக்கான திருவிழா என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற பட்ஜெட்டில் பெண்களை கவரும் வகையில் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னொன்றையும் அவர் சூசகமாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைந்தவுடன் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம் என்றையும் பிரதமர் கூறியிருக்கிறார். இதன் மூலம் 3வது முறையாக நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதையும் பிரதமர் மோடி
சூசகமாக சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை இன்ட்ராஸ்பெக்ட் செய்ய வேண்டிய ஒரு நேரம் இது. எனவே எந்த அளவுக்கு உங்களால் உன்னதமாக இந்த கூட்டத்தொடரை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உத்தம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மிக உன்னதமாக இந்த கூட்டத்தொடரை பயன்படுத்திக் கொண்டு மக்கள் பிரச்சனைகளை எழுப்புமாறு அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் தற்போது புதிய நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திலே தேசிய கீதம் இசைக்கப்பட குடியரசுத் தலைவருடைய உரை என்பது துவங்க இருக்கிறது. வழக்கமாக குடியரசுத் தலைவருடைய உரையில் என்பது இந்த அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள், குறிப்பாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, அதே போல G20 நாடுகளுடைய உச்சி மாநாடு, பெண்களுக்கான திருமண வயது அதிகரிக்கப்பட்டிருப்பது உள்ளிட்ட மத்திய அரசு கடந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறோ அது நிச்சயமாக இடம்பெறும். குறிப்பாக நித்தி ஆயோக் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டிருக்கின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. பிரதமரும் மத்திய அரசும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் அது தங்களுடைய சாதனையாக குறிப்பிட்டு வருகின்றனர். எனவே குடியரசுத் தலைவர் உரையிலும் நிச்சயம் அத்தகைய வாக்கியங்கள் இடம்பெறும். அதாவது தங்களுடைய ஆட்சி காலத்தில் சுமார் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளனர் என்பது அது தெரிவிக்கப்படும். இன்னொன்று, நாட்டில் உள்ள 80 கோடி குடும்பங்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களும் நிச்சயமாக குடியரசுத் தலைவருடைய உரையில் இடம்பெறும். ஏனென்றால் குடியரசு தினத்தையொட்டி முதல் நாள் குடியரசுத் தலைவர் ஒரு உரை ஒன்றை ஆற்றினார். பொதுவாக ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது குடியரசுத் தலைவருடைய உரை எதையெல்லாம் பிரதிபலிக்கும் என்பதை பறைசாற்றுவதாக குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ஆற்றுகின்ற உரை அமைந்திருக்கும். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இன்றைய குடியரசுத் தலைவருடைய உரையில் நிச்சயமாக அத்தகைய செய்திகள் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை தாக்கல் செய்யப்பட போகின்ற இந்த பட்ஜெட்டில் பெண் வாக்காளர்களை கவர்கிற வகையில் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் நிச்சயம் இருக்கும். குறிப்பாக பெண் விவசாயிகளுக்கு PM கிசான் நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற அந்த தொகை 6000 12,000 உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அதே போல தனிநபர் வருமான வரி இந்த உச்சவரம்பில் பல்வேறு சலுகைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவரை பிரதமரும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் வரவேற்று அழைத்து செல்கின்றனர். राष्ट्रपति, उपराष्ट्रपति, प्रधानमंत्री और लोकसभा के மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.